என்றால் நரகாசூரன் தான் பொதுமக்களை வதைக்கும் காலமாக இருக்கின்றது. கிருஷ்ணா கிருஷ்ணா என்று எல்லோரும் அழைக்கின்றார்கள், வந்த பாடில்லை. தீபாவளி என்றும் அதே நிலைமை. நீங்கள் சொல்வது சரியாக இருக்கிறது. பொருத்தமாக அதன் பக்கத்தில் அந்த வவுனியாவில் நரகாசுரன் போர் நீங்கள் அதே படத்தில் குறிப்பாக உங்களால் பார்க்கக்கூடியதா இருக்கும் கஜமோகன் சொன்ன நரகாசுரன் படத்தில் காட்டப்பட்டிருக்கிறது. படத்தில் காட்டப்பட்ட செய்தி பார்க்குது. தீபாவளி அன்று வீடு புகுந்து வாழ்வெட்டு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 60 படுகாயம் யாழ்ப்பாணத்தில் சம்பவம் என்கிற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. 6 பேர் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். நல்லவேளை இதனால் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. பொது நலவாய நாடுகள் மாநாட்டிற்காக கொழும்பு நகரில் விசேட போக்குவரத்து என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. உண்மையாக இருந்தால் இந்த காலி வீதி வெள்ளவத்த பகுதி இப்ப கடந்த ஒரு வார காலமாக செல்லவே முடியவில்லை. அதே போன்று பாராளுமன்ற வீதி குறிப்பாக பொருளையிலிருந்து இதே நிலை. ஆனால் பொதுநலவாய மாநாட்டுக்கு முன்னர் இந்த பாராளுமன்ற வீதி புனரமைக்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் தலைவர்கள் பார்லமெண்ட் செல்ல இருப்பதனால். ஆனால் ஒரு வருட காலத்துக்கு காலி வீதி புனரமைப்பு நடைபெற போகின்றது. எவ்வளவு தூரத்துக்கு இந்த இன்னும் திட்டங்களை போடுவதனூடாக மக்கள் சிரமங்கள் இல்லாமல் செல்வார்கள்? அசௌகரியங்கள் அதிகமாக இல்லவா இருக்கிறது? நிச்சயமாக ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். இந்த நிச்சயமாக வீதிகள் அபிவிருத்தி அடைகின்றமை, அபிவிருத்தி திட்டங்கள் இலங்கையில் முன்னெடுக்கப்படுகின்றமை நிச்சயமாக வரவேற்கத்தக்க விடயம். இதை அனுபவிப்பது நாங்கள், மக்களாகிய நாங்கள், அது வரவேற்கத்தக்க விடயம். இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது கட்டுநாயக்க அதிவேக வீதி எடுத்துக்கொண்டால் சிறந்த விடயம். விடயம் பொருள்படும் சிறப்பான விடயம். என்றால் இது ஒரு பொருளியல் ரீதியாக அவதானிக்க வேண்டிய விஷயம். இதை சொல்வார்கள் மூலதன நிதி ஒதுக்கீடு என்று. அதாவது ஒரு அரசு நீண்டகால போக்கில் மக்களுக்கான சிறப்பு நிலை உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது மூலதன நிதி ஒதுக்கீடு. நடைமுறை நிதி எடுக்கும் என்பது அத்தியாவசிய பொருட்கள் விற்பனையில் மானியங்கள் போன்ற விஷயங்கள் செயல்படும். கரண்ட் பினான்சியல் சிச்சுவேஷன்ஸ் என்று சொல்வார்கள். ஆகவே இந்த மூலதன நிதி ஒதுக்கீடு என்பது தற்போது நீங்கள் கட்டுமான பணிகள் நடைபெறுகிற அதிவேக பாதைகள் எல்லாமே வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வெளிநாட்டு கடனின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. அதற்கான வருமானமும் நமது நாட்டு மக்களிடமிருந்து தான் பெறப்படுகிறது. அந்த இடத்துல நீங்க போகும்போது நீங்கள் அது மாதாந்தம் மீண்டும் அவர்களுக்கு கொடுக்கப்பட போகிறது. பட்டியாக நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். இங்கே உண்மையாகவே உட்கட்டம் வசதிகள் மேம்படுத்தப்படுவது வரவேற்கத்தக்க ஒரு விடயம். நீங்கள் சொல்வது போன்று இலகுவாக்கப்படுகிறது. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய இந்த பொருளாதார சுமையில் மேலதிகமான சுமையும் மக்களுக்கு இரட்டிப்பாக கொடுக்கப்படுகிறது. ஒன்று, அதே மக்கள் செல்வதற்கும் பணம் கொடுக்க வேண்டும், அங்கே எடுத்த கடனுக்கும் வரி கட்ட வேண்டும். 2 விதமான பொருளாதார அழுத்தமும் மக்களுக்கு இருக்கிறது. இதையும் நாங்கள் கொஞ்சம் ஊகிக்க வேண்டும். அதே போது சிறப்பாக இருக்கும் என்றால், நாம் தன்னிறைவடைந்த நேரத்தில் குறிப்பாக தாய்லாந்து, வியட்நாம், பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளினுடைய முன்னேற்றத்தை எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால் தன் நிறைவு அதிகம் கொண்டவர்கள் அவர்கள். ஏனென்றால் விவசாயத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள். அவர்கள் அதிகம் விவசாயம் மூலமாக ஏனைய வருமானங்கள் மூலமாக வருமானம் பெற்று அவர்களது மனத்தில் மேலதிகமாக பணம் கட்டும் போது இந்த சுமை குறைக்கப்படுகின்றது. இங்கே நாங்கள் அப்படி அல்ல என்பதையும் ஒரு விதத்தில் பொதுவாக தெரிந்திருப்பார்கள். இருந்தாலும் குறிக்க வேண்டிய தேவை இருக்கிறது இல்லையா? அடுத்த செய்தி, ஊடகவியலாளர்களுக்கு எதிராக இலங்கையில் சூனிய வேட்டை என்கின்ற செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கின்றது. உள்ளூர் ஊடகவியலாளர்களுக்கு எதிராக இலங்கை அதிகாரிகள் சூனிய வேட்டையில் ஈடுபட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய ஊடக உரிமைகள் செயற்பாட்டாளர் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார் என்கின்ற செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கின்றது. பிரிட்டன் பங்கேற்பது இலங்கை அரசை ஒளியில் பிரகாசிக்க வைப்பதற்கு அல்ல. பொதுநலவாய மாநாட்டில் ஐக்கிய ராஜ்யம் பங்கேற்பது இலங்கை அரசாங்கம் பிரகாச ஒளியில் குளிப்பதை நோக்கமாக கொண்டது அல்ல என்று பிரிட்டன் தெரிவித்திருக்கின்றது. உச்சி மாநாடு பொதுநலவாயம் பற்றியது என்றும் இலங்கை தொடர்பான ஒன்றல்ல என்று பிரிட்டன் விளக்கம் அளித்துள்ளது. கட்டாயம் அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அவர்களது கட்டுப்பாட்டில் இருந்த நாடுகளுக்கான ஒரு அமைப்பு தான் பொதுநலவாயம். எனவே அவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய முடிவுகளின் அடிப்படையில் தான் பொதுநலவாயம் இங்கு நடத்தப்பட வேண்டும் என்பதும் தீர்மானிக்கப்படுகிறது. எனவே இந்த இம்முறை இலங்கையில் நடைபெறும் பொதுநலவாயம் இலங்கையினுடைய உள் விவகாரத்துக்கும் இந்த மாநாட்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தன்மை இங்கே சொல்லப்படுகிறது. இசைப்பிரியாவின் நிலையை பார்த்தாவது இந்தியா தன் நிலைப்பாட்டை மாற்றுமா? கருணாநிதி கேள்வி என்கின்ற செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கின்றது. இசைப்பிரியா தொடர்பான சேனல் 4 வெளியிட்டுள்ள வீடியோ காட்சி மிகவும் கொடூரமானது என்றும் இதற்கு மேலும் இந்தியா பொதுநலவாய் மாநாட்டில் பங்கேற்கும் எண்ணம் உள்ளதா என்றும் திமுக தலைவர் கருணாநிதி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். கேள்விகள் தொடர்ச்சியாக எழுக்கப்படுகின்றது. இதற்கு முன்னர் இந்த பிரிட்டன் பங்கேற்பது இலங்கை அரசு ஒளியில் பிரகாசிக்க வைப்பதற்கு அல்ல என்று பிரிட்டன் கூறிய கருத்திலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இலங்கையில் அனைத்து நாடுகளும் பங்கேற்பது என்பது பொதுநலவாயத்தின் உச்சகட்ட வெற்றி என்பது போன்று பதிவு இருக்கிறது. இது ஒரு மாநாடு.
இந்த மாநாட்டில் எல்லோரும் பங்கு பெற வேண்டும் என்பதுதான் நியதி. ஏன்னா இலங்கைக்கு கிடைக்கக்கூடிய கௌரவம் அது. அது இலங்கைக்கு, அதாவது இலங்கை என்ற நாட்டுக்கு கிடைக்கிற பொது கௌரவம். இது ஒரு ஆட்சியில் இருக்கும் அரசை நியாயப்படுத்தும் ஒரு செயல் அல்ல. இது இலங்கைக்கான ஒரு கௌரவம். அதனால் தான் MTV MBC வரையமைப்பு நாங்கள் தொடர்ச்சியாகவே இலங்கையின் நேரம் என்ற பொருள்பட மிக பிரமாண்டமான பேரணிகள் நடத்தியிருந்தோம். ஏன்னா நாம் இலங்கையர். இந்த விடயத்தை நாங்கள் எப்போதும் மனசுக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே பிரிட்டன் சொல்வதை பார்க்கும் போது அது விளங்கக்கூடியதாகும். பொதுநலவாய மாநாடு என்பது தனித்துவம், உள்நாட்டு விவகாரம் என்பது இன்னொரு விடயம். ஆக இரண்டையும் நாங்களும் மயக்கப்படுத்திக் கொள்வது தவறான விடயம் என்று நினைக்கிறேன். அடுத்த செய்தி, அடுத்த ஜனவரி முதல் 15 மாதங்களில் 5 தேர்தல்களை நடத்த அரசு திட்டம் என்கின்ற செய்தி. 14ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அடுத்த வருடம் 15 மாதங்களில் இலங்கையில் 5 தேர்தல்களை நடத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. 2 தேசிய தேர்தல்கள், 3 மாகாண சபை தேர்தல்கள் இதில் அடங்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. அப்படி என்றால் 2 தேசிய தேர்தல் என்றால் ஜனாதிபதி தேர்தலும் பொது தேர்தலும் 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலும் பொது தேர்தலும் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஊவா மாகாண சபை, தென் மாகாண சபைகள் கலைக்கப்பட்டு மே மாதம், அடுத்த வருடம் மே மாதம், ஜூலை, அக்டோபர் மாதங்களில் தேர்தல் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் குறிப்பாக 2014ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அளவில் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் 2015ஆம் ஆண்டு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. போர் குற்றச்சாட்டு, சர்வதேச சுயாதீன விசாரணை வேண்டும். பிரிட்டிஷ் தொழில் கட்சி தலைவர் மிலிபேன் என்கிற செய்தி பிரசுரமாயிருக்கு. டேவிட் மிலிபேன் தொடர்ச்சியாகவே இது பற்றி தொடர்ச்சியாகவே இது பற்றி இதற்கு முன்னரும் பல தடவைகள் பேசிய ஒருவர் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். நிச்சயமா. ஏன் அதை ஞாபகப்படுத்துவோம் என்றால் அவர் சொன்னவை எல்லாம் அப்படி சொல்ல பதியப்பட்டிருக்கிறது, ஆனும் எதுவும் செயற்படுத்தப்படவில்லை. மீண்டும் அவர் முயற்சிக்கிறார் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்தும் ஒரு செய்தி. பார்க்கலாம், இது ஒரு அவருடைய கடைசி சந்தர்ப்பமாக தெரியவில்லை. கட்டுநாயக்க அதிவேக வீதியில் முதல் விபத்து என்கின்ற செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. நீர்கொழும்பில் இருந்து கொழும்பு நோக்கி வந்த கார் ஒன்று வேகப்பாட்டிலிருந்து வீதியோரத்துடன் வேலியில் மோதி இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கின்றது என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. அதே போல முச்சக்கர வண்டி முதலில், அதாவது முச்சக்கர வண்டிகளுக்கு அதிவேக வீதியில் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதை மீறி ஒருவர் நேற்றைய தினம் எப்படி சென்றார் என்று தெரியவில்லை. செல்லும் வழியில் தான் போலீசார் அவரை பிடித்து தற்போது விபத்தல்ல, பயணிக்கும் போது தடை விதிக்கப்பட்ட பகுதியில் அவர் பயணித்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சாய்ந்தமருது பெரிய ஜும்மா பள்ளிவாசலின் கோரிக்கை ரவுஃப் ஹக்கீமினால் நிராகரிப்பு என்கிற செய்தி இருக்கிறது. கல்முனை மேயர் விவகாரம் தொடர்பில் சாய்ந்தமருது ஜும்மா பள்ளிவாசலினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் நீதி அமைச்சருமான ரவுஃப் ஹக்கீமினால் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கல்முனை மேயராக கடந்த 1ஆம் தேதி முதல் சிராஸ் மீரா சாஹிப் செயற்பட முடியாது என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீமினால் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பை அடுத்து சாய்ந்தமருது ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாக சபை உறுப்பினர்களுக்கும் அமைச்சர் ஹக்கீமுக்கும் இடையிலான சந்திப்பு ஞாயிற்றுக்கிழமை காலை இடம்பெற்றிருக்கின்றது. அமைச்சர் ஹக்கீமின் கொழும்பு இல்லத்தில் சுமார் 1 மணி நேரமாக இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது கல்முனை மேயர் விவகாரம் உள்ளிட்ட பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளன. கல்முனை மேயர் விவகாரம் தொடர்பில் கடந்த புதன்கிழமை சிராஸ் மீரா சாஹிப்பினால் சாய்ந்தமருதில் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட 4 தீர்மானங்கள் அமைச்சர் ஹக்கீமிடம் பள்ளிவாசல் நிர்வாக சபையினால் இதன் போது கையளிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் தொடர்ச்சியாக சிராஸ் மீரா சாஹிப்பினை கல்முனை மீரா செயற்பட அனுமதிக்குமாறு கேட்ட செய்திதான். அதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். அனுமதிக்க வேண்டும் என்ற செய்தி என்ற விடயத்தை தான் தலைவர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் நிராகரித்திருக்கின்றார். அடுத்த செய்தி தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கமாக பிரசுரமாக இருக்கிறது. டெங்கிற்கு எதிரான மற்றும் ஒரு போராட்டம் என்கின்ற செய்தி. கார்ட்டூன் தமிழ்நாட்டு எதிர்ப்பு, தமிழ்நாடு எதிர்ப்பு, தமிழ்நாடு அரசியல் என்ற அனைத்து பாம்புகளும் இங்கே மன்மோகன் சிங் அவர்களை நோக்கி இந்திய பிரதமர் ஏவப்பட்டிருக்கிறார். சோகம் 2013 ஸ்ரீலங்கா என்ற பிரீட் கேஸோடு அவர் என்ன செய்வதென்று யோசித்துக் கொண்டிருக்கும் கேலி சித்திரம் பிரதீப்பினால் வரையப்பட்டிருக்கிறது தினக்குரல் பத்திரிகையில். இனி சுடரொளி பத்திரிகையின் செய்திகளை பார்ப்போம். காணொலியை காரணமாக்கி மாநாட்டை புறக்கணிக்காதீர், இந்தியாவிடம் அமைச்சர் வாசுதேவ கோரிக்கை என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இனியும் இலங்கை மறைக்க முடியாது, இசை பிரியா படுகொலை மன்னிக்க முடியாத குற்றம், தமிழர் உணர்வை மதித்தே முடிவெடுப்பார் மன்மோகன், மத்திய இணை அமைச்சர் நாராயணசாமி சுடரொலியுடன் தெரிவிப்பிருக்கின்ற செய்தியாக இருக்கின்றது. நாராயணசாமியினுடைய குரலுக்கு எவ்வளவு பலம் இருக்கிறது பாராளுமன்றத்தில் இந்தியாவில் என்றும் இன்னும் சிறிது காலத்தில் தெரியும். சர்வதேச விசாரணை தேவை, பிரிட்டிஷ் தொழிற்கட்சி கோரிக்கை என்கிற செய்தியாக இந்த பிரசுரவிக்கப்பட்டிருக்கின்றது. மஹிந்தவின் பணிப்பையும் மீறி குடாநாட்டில் வீடுகள் இடித்தளிப்பு உறுதிப்படுத்தினார் வலிகாம வடக்கு பிரதேச சபை தவிசாளர் என்கின்ற செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சி செயற்குழு கூடுகின்றது.
வேறு வழியை நாடி உரிய நடவடிக்கை. வீடு அழிப்பு குறித்து சம்பந்தன் கருத்து என்கிற செய்தி பரபரப்பாக இருக்கின்றது. மாநாட்டில் இசைப்பிரியா வீடியோ கேள்வி கணை தொடுக்கும் பிரிட்டன். சுடரொளியுடன் நம்பிக்கை வெளியிட்டார் வணக்கத்திற்குரிய இமானுவேல் அடிகளார் என்கிற செய்தியா இருக்கின்றது. பிரிட்டனினுடைய இந்த சேனல் 4 தொடர்ச்சியாக இப்படியான காலகட்டத்தில் பாருங்கள், நீங்கள் அவர்கள் வெளியிடும் ஒவ்வொரு காணொலியும் ஒன்று ஐக்கிய நாடுகள் கூட்டத்தொடரினுடைய காரணமாக இருக்கும், அல்லது பொதுநலவாய கூட்டத்தொடரினுடைய காரணமாக இருக்கும். இப்படியான கேள்விகளை ஏற்படுத்துவதுன்றது இனி வரும் காலங்களில் தான் தெரியும். இது வெளிநாட்டு அரசியல் கொள்கையாகவும் இருக்கலாம். அடுத்து நான் சொன்னது காளி கோவிலை பற்றி ஐயா என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. டேவிட் கெமரூனுக்கு மனோ கணேசன் அவர்கள் சொன்ன செய்தியாகத்தான் இது பதியப்படுகின்றது. குறிப்பாக இன்னும் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். டேவிட் கெமரூன் பிரித்தானிய பிரதமர், அவர் முதலாவது, அதாவது யுத்தம் நிறைவடைந்த பின்னர் வடக்கு மாகாணத்திற்கு விஜயம் செய்ய இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே அவ்வாறு விஜயம் செய்தால் நிஜமாக யுத்தத்துக்கு பின்னர் ஒரு தலைவர் ஒருவர் விஜயம் செய்யும் முதலாவது சந்தர்ப்பமாகவும் அது அமையும். அதைத் தொடர்ந்து இங்கே நாங்கள் பார்க்கலாம், சி விக்னேஸ்வரன் அவர்கள் வடமாகாண முதலமைச்சர்கள் கிரீடத்தோடு அங்கே பார்த்துக் கொண்டிருப்பது போன்றும் இருக்கிறது. எதை மையப்படுத்திய செய்தி என்பது எனக்கு தெளிவில்லை. தொடர்ந்த செய்திகளை நாங்கள் அவதானிக்கும் போதுதான் புரியும். ஜேபியினுடைய கார்ட்டூன், ஜேபியினுடைய கேலி சித்திரம், அர்த்தப்படுத்தப்படும் கேலி சித்திரம் இதுவரை காலமும். ஆகவே அதற்குள்ள ஒரு மிகப்பெரிய அர்த்தம் இருக்கிறது, பார்க்கலாம். இது சுடரொளி பத்திரிகையினுடைய செய்திகள். அடுத்து நாங்கள் தினகரன் பத்திரிகை பார்ப்போம். கைத்தொழில் துறைகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தி பொருளாதாரத்தை சீரழிக்க முயற்சி, அகலவத்தையில் ஜனாதிபதி, கைவிடப்பட்ட 2500 ஏக்கர் நிலம் பொறுப்பேற்பு, ரப்பர் தேயிலை துறைகளை பாதுகாக்க வேண்டும். அமரர் T.H. ராஜபக்சவின் வாழ்க்கை சரித நூல் வெளியீடு என்கிற செய்தியாக இருக்கிறது. சமல் ராஜபக்சனுடைய நூல் தான் அது, இல்லையா? அண்மையில் ஜனாதிபதி அவர்களினால் அவருடைய வெளியிடப்பட்டது. புத்தளத்தில் சூறாவளி, 26 வீடுகள் சேதம். புத்தளம் அதிகமாக மழை வீழ்ச்சி பதியாத இடம், ஆனால் இங்கே இப்போது சூறாவளியும் பதிகிறது. அதே போல இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். எதிர்வரும் நாட்களில் அதிக அளவான இடி மின்னல் தாக்கங்களை பார்த்தால் தெரியும். அதைத்தான் நாங்கள் எனவே மின்னல் தாக்கங்களிலிருந்து மக்களை பாதுகாக்குமாறு நேற்றைய தினம் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வுக்குரிய விடயத்தையும் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய நேயர்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்தலாம். உங்கள் தெளிவுக்கு மீறி தேவையில்லை தலைப்பு. அடுத்து சவுதி வழங்கிய பொது மன்னிப்பு காலம் நிறைவு. புறக்கோட்டையில் விவசார விடுதி சுற்றி வளைப்பு, 9 பெண்கள் கைது. அண்மை காலங்களில் விவசார விடுதிகள் சுற்றி வளைப்பு அதிகமாகவே இருக்கிறது. சட்டம் சிறப்பாக கையாளுகின்றதா அல்லது விவசார நடவடிக்கைகள் அதிகரிக்கிறதா என்ற 2 கேள்விகள் இருக்கின்றது. அப்படி என்றால் அது பொருளாதாரம் ஒரு காரணம். அதாவது நான் அடிக்கடி கூறுகின்ற விடயம், இது நான் நியாயப்படுத்துவதல்ல. நாங்கள் அதாவது உடலை விற்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் மனதையும் சேர்த்து உடலை விற்கிறதா என்ற கேள்விகளையும் கேட்க வேண்டும். மனதை தனித்துவப்படுத்தி உடலை விற்கக்கூடிய அந்த கலைக்கு அவர்கள் செல்வதாக இருந்தால் எவ்வளவு உயிர் வலியை அவர்கள், நான் சொல்வது ஆன்மா வலியை பொறுத்துக் கொள்கிறார்கள். வீட்டில் குழந்தை இருக்கலாம், செயற்பாடு இருக்கலாம், வறுமை இருக்கலாம். இவை பார்த்து ஆராயப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. பெண்கள் பார்வை தவறாக இருப்பதை தாண்டி ஒரு கேள்வியாக இருக்கின்றன. ஆனால் சமூகம் அந்த 2வது விடயத்தை அதிகம் ஆராய்வது இல்லை, அப்படியே விட்டுவிடும். அடுத்த செய்தி, இசைப்பிரியா விவகாரம் விரிவான விசாரணை வேண்டும். ஜனாதிபதிக்கு EPDP கடிதம் அரச பத்திரிகைகளே பிரசுரமாக இருக்கிறது. அடுத்து ஆற்றுக்குள் பாய்ந்த அண்ணன் தம்பி மரணம், நீர்நூல் விழுந்த தலைக்கவசத்தை எடுக்க முனகையில் சம்பவம் என்கின்ற செய்தி. அழகான 2 இளைஞர்கள், எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடியவர்கள், கவலையாக இருக்கிறது. ஞானவேல் ஜெயந்திவாசன், ஞானசேகரம் ஜனார்த்தனன் ஆகிய இருவரும் தான் உயிரிழந்திருக்கிறார்கள். 25 மற்றும் 21 வயதுகளை கொண்டவர். இலங்கை கடற்படப்புக்குள் வாரத்தில் ஒரு நாள் மீன்பிடிக்க கோரும் இந்தியாவின் யோசனை நிராகரிப்பு. இலங்கை கடல் வளத்தை பாதுகாக்க உச்சகட்ட நடவடிக்கை. தமிழக மீனவர்கள் அத்துமீறி பிரவேசித்தால் நடவடிக்கை என்கிற செய்தி. அழகு கலையகங்கள் சுற்றி வளைப்பு, 250 உரிமையாளர்களுக்கு வழக்கு என்கிற செய்தியாக இருக்கிறது. அழகு கலையகங்கள்ல வழக்கு போற அளவுக்கு உரிமையாளர்கள் செயற்பட்டிருக்கிறாங்களா இருந்தா என்னென்ன வேலைகளை செஞ்சிருப்பாங்க. குறிப்பாக யுவதி